எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம் மக்களே. சற்று முன்பு செவ்வாய்க்கிழமை யூனிவர்சல் ஆலயத்திலே குணமாக்குதலுடைய நாள். என்ன குணமாக்குதல்? எப்படிப்பட்ட குணமாக்குதல்? கண்டிப்பா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் தாமே, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அவர் வார்த்தையிலே சொன்னார், வியாதியஸ்தனுக்கு வைத்தியம் தேவை, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை இல்லாமல் குணமுள்ளவர்களுக்கு அல்ல. இப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்? ஒரு நபர் ஒரு வியாதி படுக்கையில் இருக்கும்போது அல்லது வியாதியினால பாதிக்கப்படும் போது மருத்துவரையோ மருத்துவமனையோ அணுகக்கூடாதா? கண்டிப்பாக இல்லை. மருத்துவரை அணுக வேண்டும், மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். மருத்துவர் கொடுக்கிற ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள், மாத்திரை மருந்துகள், அதை கண்டிப்பாய் நாம் உட்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் சரியான முறையில். ஆனால் இப்படி பல வருஷமாய் மாத்திரை மருந்து அதோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தர், அதாவது மாத்திரையை நிறுத்தும் போது அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை. ஒரு உதாரணத்திற்கோ அல்லது நிஜத்திற்கோ கூட நான் சொல்லலாம். எத்தனை பேர் ஒவ்வொரு இரவு தூக்க மாத்திரை இல்லாம அவங்களால தூக்க முடியல. அவங்க படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு மாத்திரை, சில பேர் 2 மாத்திரை. அப்பவும் கூட அவங்க பாதி தூக்கம் தான், முழு தூக்கம் கிடையாது, ஆழ்ந்த தூக்கம் கிடையாது. அந்த தூக்க மாத்திரை இல்லைன்னா சுத்தமா தூக்கம் கிடையாது. எத்தனை பேர் அப்படியா இருக்கிறாங்க? இது சில நாட்கள் அல்ல, பல வருஷங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா இந்த வியாதி, அதாவது இந்த பாதிப்புக்கு தேவனுடைய சக்தி நிச்சயமாய் தேவை. மருத்துவராலும் சிகிச்சையினாலும் மாத்திரைகளாலும் என்னால குணமாக முடியலன்னு சொல்ற நிலைமையில யார் இருக்கிறீங்களோ, அல்லது நான் போய் பரிசோதனை செய்தேன், எனக்கு பாதிப்பு உடம்புல தெரியுது, உள்ள தெரியுது, என்னால உணர முடியுது. ஆனா நான் மருத்துவ இடத்துல பரிசோதிக்கும் போது சோதனையில எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா டெஸ்டும் கிளியர். மருத்துவரும் சொல்றாரு, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ நல்லதா இருக்கு, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, நீ நல்லதா இருக்கீங்க. ஆனால் என் உடம்புல அந்த பாதிப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான வியாதிகள், இந்த மாதிரியான பாதிப்புகள் ஆவிக்குரியதாய் கருதப்படுகிறது. அதாவது மருத்துவத்தால் கண்டறிய முடியாதவைகள், சிகிச்சையினால் குணப்படுத்த முடியாதவைகள், காரணம் புரியாத அல்லது காலகாலமாய் தொடருகிற வியாதிகள், பரம்பரை பரம்பரையாய் தொடருகிற வியாதிகள். சில வியாதிகள் சாபத்தின் வழியாய் வருகிறது, தொடர் அந்த குடும்பத்துல உள்ள எல்லோருக்குமே அது அப்படியே தொடர்கிறது. இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு கண்டிப்பாய் விசுவாசம் உள்ள ஜெபம் அவசியம். வியாதியஸ்தன் எண்ணெய் பூசி விசுவாசம் உள்ள ஜெபத்தை செய்தால் பிணியாளி சொஸ்தமாவான் என்று யாக்கோபு பரிசுத்த ஆவியின் மூலமாய் சொல்லுகிறார். எனவேதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒலிவ எண்ணெயால் மக்கள் அபிஷேகித்து அவர்கள் மீது குணமாக்குதலை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். சற்று முன்பு இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடந்தது. மக்கள் குணமாக்குதலை அனுபவித்தார்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படியா கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே உள்ள தொலைபேசி எண்களிலே தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாய் நாங்கள் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறோம். நீங்கள் அந்த வியாதியோடு, அந்த வியாதி படுக்கையோடு, அந்த வியாதியின் தாக்கத்தோட கஷ்டப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. தேவன் உங்களை சொஸ்தமாக்க முடியும், கண்டிப்பாய் நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில். எனவேதான் சாட்சிகளை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு முன் வைக்கிறோம். நாம் நேற்று முதல், சென்ற வாரம் முதல் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்தி கொண்டுகிறோம். அதனுடைய ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். நாம் சாட்சிக்கு போவதற்கு முன்பா இங்க பார்க்கும்போது ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம் கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் எதுல நம்மளை மூழ்கி இருக்க வேணாம்னு சொல்றாரு? முடிந்து போனது அல்லது ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, நடந்து முடிந்த ஒரு விஷயம். பல நேரத்துல மக்கள் வியாதியிலிருந்து வெளியே வர முடியாததுக்கான காரணம் என்ன, அல்லது வியாதியோடவே கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன? அவங்க எல்லா நேரமும் அந்த வியாதியை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க, இல்ல எல்லா நேரமும் முடிஞ்சு போன அந்த விஷயத்தை தான் நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த பாதிப்பை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை மறக்காவிட்டால், அதை விட்டு விடாவிட்டால், பல நேரத்துல என் மனசுல பாரமா இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா நீங்க அந்த பழைய சுமைகளை, பழைய கஷ்டங்களை, பழைய வேதனைகளை தான் உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கீங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது நமக்கு இங்கே? நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். அப்ப புது காரியம் எனக்கு நடக்குமா? கண்டிப்பாய். நீங்கள் அப்படி பழையதை நினைக்காதிருந்தால், சிந்திக்காதிருந்தால், உங்கள் எண்ணங்கள் தெளிவாகும், நினைவுகள் தெளிவாகும்.
உங்கள் யோசனைகள் புதிதாகும். அப்போது கர்த்தர் அடுத்த வசனம் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? இப்பொழுதே தோன்றும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா நண்பர்களே? உங்களுக்கு ஒரு புது காரியம் நடக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்பொழுது முடிந்து போன படசை மறந்து விடுங்கள். நீங்க எவ்வளவு மருத்துவர்கிட்ட போனீங்க, எவ்வளவு மாத்திரை எடுத்துங்க, எவ்வளவு முயற்சி, மறந்து விடுங்கள் அதை. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் தேவன் பேசுகிறார், உனக்கு நான் குணமாக்குதலை கொடுப்பேன் என்று. இந்த குடும்பத்துக்கு அவர் ஆறுதல் கொடுத்ததை போல, இந்த தாய்க்கு ஆறுதலை கொடுத்ததை போல, இந்த மகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததை போல, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்ததை போல, உங்கள் மகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் திருமணத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதை செய்வார். முடிந்ததை மறந்து விடுங்க. நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு ஆகும். சாட்சி கவனிங்கள் இப்பொழுது. என்னோட பேர் கற்பகம். நான் என் முன்பாக என் வாழ்க்கை மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, என் குழந்தைங்க மூலமாக எனக்கு பிரச்சனை. என்னோட பெரிய மகள் பேர் சசிகலா. அவளுக்கு தான் அடிக்கடி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. உடல் வியாதி இருக்கும். அவள் காலேஜுக்கு போகிறத ஒரு பெரிய பாரமாக நினச்சி போயிட்டு இருந்தா. படிப்பை இது பண்ணுறது. அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததால், எனக்குள்ளேயும் தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை என்ன இருக்கும், இதனோட எஃபெக்டாக என்னன்னு தெரியல, என் மகளோட வாழ்க்கையிலையும் அது இருந்தது. பிஇ படிக்கும்போது, செகண்ட் இயர் படிக்கும்போது நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. காலேஜுக்கு போகிறதில்ல. எனக்கு பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அதனால அவளை திரும்பவும் படிக்க சொல்லி அவளுக்கு கம்பல் பண்ணதால் அவள் சூசைடுக்கு முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் அவள் சூசைட் அட்டம் பண்ணதால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவளை இந்த சூழ்நிலையில் மீட்கிறதுக்காக நான் போகாத இடம் இல்லை. கோவில், கோலம், யார் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவள் எப்படியாவது அவள் மனம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியான சூழ்நிலை என்னன்னா, நான் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டது எப்படின்னா, என் மகளையே நான் இழந்துட்டேன். அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் யாருமே இல்லை. நான் தனியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை, பல்செல்லாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அக்கா இந்த இடத்த பற்றி, இந்த ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு அவநம்பிக்கையாக தான் இங்கே வந்தேன். எங்கெங்கேயோ போனோம், அது நடக்கலை, இங்கே மட்டும் நடக்குமான்னு. ஆனால் நான் என் குழந்தைய பிணமாக தான் இந்த இடத்துல நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ முதல் மீட்டிங்லேயே எனக்கு இங்கே அட்டன் பண்ண அந்த முதல் மீட்டிங்லேயே என் மகள் பலமாக உணர ஆரம்பித்தா. நானும் ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போனது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன். உண்மையாக அது என்னோடய வாழ்க்கையில் அன்றைக்கி நடந்தது. அன்றைக்கி மீட்டிங் அன்றைக்கி நாங்கள் இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியே போனால், என்னோடய டாக்டர் எப்போவுமே அவள் ஒரு விஷயத்த செய்ய மாட்டா. நான் இவ தொடர்ந்து காலேஜ் போவாளா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையாக தான் இருந்தேன். ஆனால் அந்த நாள், அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறமா அவள் என்ன சொன்னான்னா, என் மம்மி நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு. ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருந்தால், தற்கொலைக்கு முயற்சி பண்ணதால் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி பண்ணுவான். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி காலேஜ் போயிட்டா. அந்த தெருவே நாள் இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, போலீஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தாங்க. இன்றைக்கி காலேஜ் போகிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் தேவன், கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியம். அந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக என் மகள் வாழ்க்கையில் விடுதலை வந்தது. என் மகள் மூலமாக நாங்கள் எல்லாருமே விடுதலை பெற ஆரம்பித்தோம். நானும் என் மகளுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பித்து அவளோட ஒவ்வொரு அசைவிலையும் நான் சந்தோஷப்பட்டேன். நான் தேவனை கண்டடைஞ்சேன். அதுக்கப்புறமா இங்கே வர ஆரம்பித்தோம். முதல்ல நானும் என் மகளும், அடுத்து என் இளைய மகள், என் கணவர் எல்லாருமே வர ஆரம்பித்தோம். என் குடும்பம் முழுவதுமே படிப்படியாக தேவனை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தது. நாங்கள் எல்லா நாள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் குறிப்பாக முக்கியமாக கலந்துக்க ஆரம்பித்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்றோம். என்னோட பணம்
என்னோட பண வாழ்க்கையிலையும் நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கடன் பிரச்சனையிலேருந்து நான் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கடனோடு இந்த ஆலயத்தில் வந்திருந்தேன். இங்கே வந்த பிறகு நான் இங்கே கடந்த வழிநடத்தலில் கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னோட கடன் எனக்கு கடன்றது எதுவுமே இல்லை. என்னோட கடன்ற பிரச்சனையிலேருந்து நான் முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்கேன். இந்த நடுவில் நான் நிறைய விஷயங்களை கடந்து போயிருக்கேன். எல்லாத்துக்கும் தேவன் எனக்கு வழிநடத்தல் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும் போது பரிசுத்த ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் முன்னோக்கி போக ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு தடவை நடக்கும்போதும் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போது ஒரு மாதம் பிப்ரவரி மாத ஜபத்தில் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன். அந்த நாள் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் என் வாழ்க்கையில் அடைஞ்சேன். நான் ஓடி அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கான எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் அந்த நிறைய விஷயங்கள் எனக்குள்ள மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். முன்னாடி நான் எல்லாத்துக்குமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் எதையும் செய்கிறதுக்கு. இப்போ எல்லா விஷயத்துலையும் தேவன் என்னை வழி நடத்துகிறாரு. முன்னாடி யாரெல்லாம் என்னை அலட்சியமாக பார்த்தாங்களோ, நான் தேவனை தேடி போகிறத அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற இடத்துல இப்போ தேவன் என்னை வச்சுருக்காரு. பண வாழ்க்கையிலும் சரி, எல்லா ஊழியத்துலேயும் சரி, தேவன் நான் என்னோட முழு குடும்பத்தையும் தேவனோட கரத்தில் கொடுத்துருக்கேன். என் பெரிய மகளை பாஸ்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. இப்போ தேவனோட ஊழியத்தில் இருக்காங்க. அவங்க எனக்கு இதை விட வெளியே கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன். என் மகளை தேவனோட கரத்தில் இருக்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட கணவரும் இப்போது முழுமையாக மாறி இருக்காரு. இப்போ என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, செழிப்பு இருக்குது. எங்கள் குடும்பத்திலேயே என் ஃபேமிலின்னு எடுத்துக்கும் போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். இப்போ அவங்களும் எங்கள் மூலமாக ஒருத்தராக தேவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு, சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாற முடியும். யாரெல்லாம் இந்த மாதிரி தற்கொலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிர்காலமே இல்லை, இருண்டு போயிருக்கா, நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக இந்த இடத்துல வரும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? அதுக்கான ஒரே இடம் இதுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் பெறணுன்றதுக்காக சொல்கிறேன். வாங்க, இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி. இந்த அற்புதமான சாட்சி உங்கள் கண்களை திறந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாய் விதிமுறை என்ன? முந்தினவைகளை நினைக்க கூடாது. நீங்க அதை பழசோடவே விசுவாசத்தை வெளிப்படுத்துறது சாத்தியம் இல்லை நண்பர்கள். நீங்க அதை மறந்தால்தான் உங்கள் முழு விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். அநேகர் பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர விரும்புறாங்க. ஆனால் பழைய வாழ்க்கையின் எண்ணத்திலே இருந்து புது வாழ்க்கையில வர விரும்புறாங்க. அது போராட்டமான விஷயம். நீங்க பழைய வாழ்க்கையின் எண்ணத்தை மறந்துடும். நான் உங்களுக்கு இன்னும் சொல்ல வேண்டுமானால், என்னை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா என்று நீங்கள் கேட்டார், கண்டிப்பாய் அவர் உங்களை மன்னிப்பார். நீங்கள் செய்ததை பற்றி வருந்தினால், நீங்கள் செய்ததை பற்றி மனஸ்தாகப்பட்டால், நீங்கள் செய்ததற்காக மனம் வருந்தினால், மனம் திரும்பினால், நீங்கள் செய்ததை பற்றி பிரச்சனை இல்லை நண்பர்கள். அதை மறந்து விடுங்க. தேவன் உங்களுக்கு புது துவக்கத்தை கொடுப்பார். இந்த நபருக்கு கொடுத்ததை போல. அசுத்தத்தினால் அவர் வாழ்க்கையினுடைய சீரழிவிற்கு சென்றார். ஆனா என்னைக்கு தேவன் புது காரியத்தை செய்வேன் என்று சொன்னதை விசுவாசித்தாரோ, அவர் பழையதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். பழையதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். பழைய காரியத்தை நிறுத்தினார், தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளும்படி. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், இந்த கடைசி காலத்துல அசுத்தம் எல்லா விதத்திலும் வேலை செய்கிறது. பல சூழ்நிலைகளை கொண்டு வருகிறது. நம் ஆத்துமாவை சேதப்படுத்தும்படி. என்னலாம் அந்த இருளுக்கு தெரியும், அழியாதது ஆத்துமாதான். இந்த மாம்சம் அழியும் நண்பர்கள். இதுக்கு ஒரு கால எடு உண்டு. எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா? எந்த பொருள் நம்ம வாங்கினால் அதே போல நம்ம உடலுக்கும் ஒரு கால கெடு உண்டு. ஆனால் முடிவில்லாதது நமக்குள் இருக்கிற ஆத்மா என்றென்றைக்கு முடிவில்லாதது. எனவேதான் நாம் காண்கிற இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை என்று வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. எல்லாமே ஒரு நாள் முடிந்து போகும். இப்போ நீங்க வெறும் வெளிப்புற பிரச்சனைகளுக்காகவே, முடிந்து போனதுக்காகவே யோசித்து கொண்டிருந்தால், நீங்க நிகழ்காலத்தினுடைய காரியங்களை தவற விட்டுருவீங்க, எதிர்காலத்துக்கான வாய்ப்பை தவற விட்டுருவீங்க. எல்லாவற்றுக்குமே உங்களுடைய ஆத்துமா சேதமடை. எனவே நாம் புத்தி உள்ளவராய் முடிந்து போனதை மறக்கலாம். நடக்கிற வாழ்க்கையிலே ஜெயிக்க
எதிர்காலத்துக்காய் நம்ம ஆத்துமாவை ஆதாயப்படுத்த கர்த்தர் ஆலோசனை எடுத்துக் கொள்ளலாம். இந்த சாட்சி நீங்கள் கேட்கும்படி நான் விரும்புகிறேன். அதனை தொடர்ந்து ஒரு அற்புதமான வீடியோ நாம் எல்லோரும் விழிப்படையும்படி நீங்கள் பார்க்கும்படியா விரும்புகிறேன். நாளை புதன்கிழமை நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ற விசேஷமான பாடத்திலே ஒன்றடைய போகிறோம். இந்த கடைசி காலத்துல இவ்வுலகத்தினுடைய அழிவிற்கு மத்தியில நம் ஆத்துமாவை காத்துக் கொடுக்கிற கவசமாய் தேவன் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ளும்படி சொல்கிறார். அது நடந்து கொண்டிருக்கிறதா? இந்த உலகத்தினுடைய முடிவு வந்து கொண்டிருக்கிறதா? அதை குறித்த அறிகுறிகளை, அடையாளங்களை நீங்கள் பார்க்கும்படியான ஒரு வீடியோ நான் காண்பிப்பேன். முன்பாக இந்த சாட்சி கூர்ந்து கவனிங்க. நான் ஒரு கெட்ட பழக்கத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். குடித்து கொண்டிருந்தேன், சூதாடி கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையினுடைய மோசமான பகுதியாக நான் சொல்வது என்னுடைய திருமண வாழ்க்கை. என் மனைவியோடு எனக்கு இருந்த உறவின் முறை. நான் சந்தோஷத்தை தேடிக் கொண்டிருந்தேன். நான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய திருமண வாழ்க்கையானது முறிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. ஆபாச படங்களிலே மூழ்கி போன ஒருவனாக நான் இருந்தேன். அதனால்தான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையேயான எங்கள் உறவு சரியில்லாமல் இருந்தது. வெளிப்புறத்திலே வாயினால் என் மனைவியை நான் நேசிப்பதாக சொன்னேன். நான் உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலே உண்மையில் என் மனைவியை நான் நேசிக்கவில்லை. நான் என்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தேன். உண்மையில் நான் என் மனைவிக்கு துரோகம் செய்தேன். நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டேன். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருந்த உறவை நான் முறித்தேன். எங்கள் திருமணமானது அழிக்கப்பட்டது. ஏனென்றால் எனக்குள் இருந்த அந்த கெட்ட பழக்கம் என்பது ஆபாச படம் பார்ப்பது. நான் குடிப்பேன், அது மட்டுமின்றி போதை அடிப்பேன். ஒவ்வொரு முறை நாங்கள் பார்ட்டி கொண்டாடும் பொழுது நான் வேலை முடிந்து நேரடியாக வீட்டுக்கு செல்ல மாட்டேன். நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி அங்கே பார்ட்டி கொண்டாடுவோம். இரவு துவங்கி காலை வரையில் பிற்பாடு அப்படியே நான் சாதாரணமாக வீட்டுக்கு செல்வேன். நான் மிக அதிகமாக குடித்து கொண்டிருந்தேன். ஒரு வாரத்தில் நான் 15,000க்கு குடிப்பேன். சில நேரத்தில் 22,000க்கு நான் குடிப்பேன். ஒரு வாரத்திலே தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்க நான் பெரும் ஆசை உள்ளவனா இருந்தேன். எனவேதான் என் கெட்ட பழக்கமானது வளர்ந்தது. அது நிறுத்தப்பட முடியாதிருந்தது. என் மனைவியின் இடத்திலே கேட்கும் போது நான் சொல்வேன், பணம் இல்லை. பிற்பாடு இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாகும். அந்த அளவு கெட்ட பழக்கமானது என்னை தவறான வழியில் நடத்தியது. நான் என் மனைவியோடு இருக்க விரும்பவில்லை. என் மனைவியை விட்டு நான் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய மனதானது மிகவும் ஈர்ப்பாக இருந்தது மற்ற நண்பர்களுக்கு. ஒரு நாள் என் மனைவியை நான் தவிர்த்து விட்டேன். அதாவது மனைவியிடமிருந்து என்னை மறைத்து கொண்டேன். அதான் என் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. என் நண்பர்களுக்கு தெரியும், நான் கோபமா இருக்கும்போது ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். யாருமே. அதுவும் நான் குடித்திருந்தால் ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் அப்படி குடித்திருக்கும் போது யாருமே என் கிட்ட வரமாட்டார்கள். நான் என் மனைவியை மிக பயங்கரமாய் அடிப்பேன். அதான் எனக்கு இன்னொரு பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்கள் கூட நான் குடித்து கொண்டிருந்தால் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். நான் எல்லோரையும் அடிப்பேன், பயங்கரமாய் அடிப்பேன். அவர்கள் என்னை விட்டு ஓடும் அளவிற்கு. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த செயலை. என்னால் முடியவில்லை. ஏறத்தாழ என் திருமணத்தை இழக்கிற நிலைமைக்கு அது போய்விட்டது. அந்த நாட்களில் நான் சிகிச்சைக்கு வந்தபோது கெட்ட பழக்கம் ஆவிக்குரியது என்று நான் கற்றுக்கொண்டேன். மேலும் இது அசுத்த ஆவி என்பதை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அது என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி என்னை உணர்ச்சி வசப்படுகிறவனாய் மாற்றிக் கொண்டிருந்தது என்று நான் தியாகம் செய்தேன். எல்லாவற்றை நான் தியாகம் செய்தேன். சிகிச்சையானது என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக செய்யப்பட்டது. என் சரீரத்துக்காக, என் வாழ்க்கைக்காக. நான் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையானேன். கெட்ட பழக்கம் என்னை விட்டு சென்றது. நான் அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டேன். நான் இனிமேலும் குடிப்பதில்லை. இனிமேல் நான் கோபப்படுவதில்லை. என் பண வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லா கட்டணங்களை செலுத்துகிறோம், பணத்தை பயன்படுத்துகிறோம். எங்கள் பண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கெட்ட பழக்கங்களுக்காக இனியும் நான் பயப்படவில்லை. எனக்குள்ளாக ஒரு புது எண்ணம் உருவாகி இருக்கிறது. ஒரு புது வாழ்க்கை. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே ஒரு புதிய உறவு. நான் விடுதலையா இருக்கிறேன். இந்த எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன். இனிமேலும் குடி இல்லை, இனிமேலும் ஆல்கஹால் இல்லை, இனிமேலும் கோபம் இல்லை. நான் இப்போது விடுதலையா இருக்கிறேன். நான் இப்போது ஒரு புது நபரா இருக்கிறேன். நான் விடுதலையா இருக்கிறேன். அவர் என்னை விடுதலையாக்கினார். நல்லது நண்பர்களே, இந்த சாட்சி கேட்ட நீங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம்.
நாளை புதன்கிழமை விசேஷமாய் பரிசுத்தாவின் கூட்டம், வேத பாடம். யார் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள விரும்புறீங்க? கண்டிப்பா நம்மளால தனியா முடியாது. எனவேதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் போர்த்து கொண்டால் நம்மால் முடியும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இதனை தொடர்ந்து நீங்கள் இந்த பாடல் ஒலிக்கும் போது உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் உங்கள் மீது இன்றைக்கும் கர்த்தர் குணமாக்குதலை அறிக்கை செய்வேன். தேவன் உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் பலப்படுத்தும்படி. பரலோகத்தின் தேவன் நீர், எப்போதும் வாழ்கிறேன். ஓ தேவனே சுவே, நீரென்றும் மேலானவர். துதர்களுமை பாடிட, ஜனம் போற்றிட, கடைசி நாளில் திரும்ப வருவீரே. ஓ ஆல்பா ஓமெகா, தேவ ஆவியே வாரும் 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 இயேசுவே. ஓ ஆல்பா ஓமெகா, தேவ ஆவியே வாரும் 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 இயேசுவே. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த ஜபத்துல என்னோடு விசுவாசத்தை இணைக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் கேட்கிறேன். இவர் உடல் ஒருவேளை சேர்ந்து போயிருக்கலாம் வியாதியினால். இவரால் வாயை திறந்து ஜெபிக்க கூட முடியவில்லை, கண்களை திறந்து பார்க்க கூட முடியவில்லை, எழுந்து உட்கார கூட முடியவில்லை, ஆகாரம் உட்கொள்ள முடியவில்லை. சற்று முன்பு ஆலயத்திலே வந்த மக்களுடைய சரீரத்திலே வெளிப்பட்ட விசுவாசத்தின் வல்லமை இந்த நேரத்திலும் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படும்படி நான் கேட்கிறேன். தீராத நோய்களை சுஸ்தமாக்கும் தேவன், தாங்க முடியாத வழிகளில் இருந்து மக்கள் இப்பொழுதே சுஸ்தமடைவார்களாய், அலர்ஜிகள் இன்ஃபெக்ஷன்கள் மறைவதாக, எல்லா விதமான வியாதி படுக்கையினுடைய பாதிப்புகள் நீங்குவதாய் இந்த தண்ணீரை அபிஷேகிக்கிறேன். இதிலிருந்து பருகுகிறவர் குணமாக்குதலில் இருந்து பருகட்டும். ஆவிக்குரிய மருந்தா இந்த தண்ணீரை பயன்படுத்தும் தேவன். ஜீவன் இந்த சரீரத்துக்குள் பிரவேசிக்கட்டும். சனித்து போனவராய், சோர்ந்து போனவராய், நம்பிக்கை இழந்து போன ஒருவராய் மாறி இருந்தால் இன்னைக்கு நம்பிக்கை புதுப்பிக்கப்படட்டும், விசுவாசம் தூண்டப்படட்டும். தேவன் உன் சர்வ வல்லமையான பெயரால் நான் அந்த நபரை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இவர் வாழ்க்கையை கரத்தில் ஒப்படைக்கிறேன். உன் நாமும் இவர் வாழ்க்கையில் மகிமை செய்யப்படட்டும். இப்போதே நண்பர்களை ஆசீர்வதிக்கப்படுங்கள், குணவாக்குதலை பெற்றுக் கொள்ளுங்கள், பலப்படுத்தப்படுங்கள். இயேசுவின் பெயராலே ஆமென். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்க வேண்டாம். நீங்கள் தண்ணீரை குடிக்கலாம் நண்பர்களே. கர்த்தருடைய குணமாக்குதல் உங்களுக்குள்ளா இருக்கிறது. நீங்கள் யார் இந்த கடைசி வீடியோ கவனித்தீர்களோ, உலகத்தினுடைய முடிவு என்னவென்று பார்த்தோம். ஆனால் தேவன் நம்மை எச்சரிக்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். நம்மை பயமுறுத்தும்படி அல்ல, தயார்படுத்தும்படி நம் ஆத்துமாவை காத்துக்கொள். எனவே எங்களோட நாளை இரவு நீங்கள் மீண்டும் இணைவீர்கள். நாளை கூட்டத்திலும் நீங்கள் விசேஷமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும்.
செல்வார்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.